ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு பருப்பு பொடி ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இந்த பருப்பு பொடியை நீங்கள் அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இட்லி கூட தோசை கூட மட்டும் இல்லாமல் சாதத்து கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த பொடியை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கருகாமல் இருக்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. நீங்கள் கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு இந்த உளுத்தம் பருப்பும் எடுக்கணும். ரெண்டுமே ஒரே அளவில் எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து சீக்கிரம் வறுபட்டுரும். கடலைப்பருப்பு தான் கொஞ்சம் லேட் ஆகும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே அப்படியே நீங்கள் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா அந்த பொடி மணமாக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடணும். இதிலே வைக்காதீங்க. கீழே இல்லை கருப்பான மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றுறோம். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றி இதை நல்லா ஆற வச்சுருங்க. நமக்கு இப்போ பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக நாள் வரைக்கும் இந்த பொடி கெட்டு போகாது. எப்போல்லாம் நீங்கள் இட்லி தோசை செய்கிறீங்களோ அப்போ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.